தங்கச்சிமடம் போராட்ட களத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பிரிட்ஜோவின் உடல் நல்லடக்கம் செய்வதற்காக அங்கிருந்து இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஹரி, தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்த விரிவான விவரங்களை சொல்லுங்க. பத்மபிரியா, கடந்த 6ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவின் உடல் கடந்த 6 நாட்களுக்கு மேலாக ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் இருந்தது. தற்போது அதை தொடர்ந்து 3 அம்ச கோரிக்கைகளை விடுத்து போராட்டம் நடைபெற்று வந்தது. 5000க்கும் மேற்பட்டோர் தினமும் போராட்டங்கள் நடத்தி வந்திருந்தார்கள். இந்த தங்கச்சிமட போராட்டத்தின் ஒரு கட்டமாக ஒரு 7 நாள் போராட்டம் தற்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது என்று கூறலாம். 3 மணி அளவில் உடலை வாங்குவதற்காக அவர் உறவினர் பிரிட்ஜோவின் சித்தப்பா ஜஸ்டின் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக காவல்துறைக்கு உடலை வாங்கிக் கொள்வதாக எழுத்துப்பூர்வமாக கொடுத்ததை அடுத்து அவர் உடல் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தங்கச்சி மடத்திற்கு ஊர்வலமாக இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக அவர் உடல் கொண்டு வரப்பட்டது. தற்போது சிறப்பு திருப்பலிக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக இங்கு வைக்கப்பட்டிருந்தது. ஒரு 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த படத்தில் கூடி அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ச்சியாக தற்போது இறுதி ஊர்வலமானது தங்கச்சி மடத்தில் உள்ள அந்த போராட்ட கடத்தில் உள்ள அந்த இடத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் உள்ள அந்த கல்லறை தோட்டத்தில் அவருடைய நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அங்கு சிறப்பு திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு 6 நாட்களுக்கு மேலாக போராட்டங்கள் நீடித்து வந்த நிலையில ஒரு ஒருமித்த குரலோடு தற்போது அவர் உடல் வாங்கப்பட்டிருக்கிறது. நேற்று மத்திய அமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக 20ஆம் தேதி மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் சந்திப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதாகவும் மத்திய அரசு அமைச்சர்கள் கூறியிருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அதன் அடிப்படையில் தற்போது இந்த உடலை வாங்கி நாங்கள் நல்லடக்கம் செய்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இதுபோன்ற ஒரு நல்லடக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் மிகவும் ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அவர் 6 நாட்களுக்கு மேலாக உறவினர்கள் கூட தாய் தந்தையை கூட பிரிட்ஜோவின் முகத்தை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. தற்போது போராட்டம் முடிவுக்கு வந்துள்ள சூழலில் தான் தற்போது அவர்களே நேரடி உடலை பார்த்து அவர் கதிரழியும் காட்சியை தான் காண முடிகிறது. பத்மபிரியா.